நாட்டில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்கள், செல்வந்தர்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் நிதியாக பலாயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்து அதற்கு கைமாறாக பல லட்சக்கணக்கான கோடிகளை சலுகைகளாக அரசாங்க பொது சொத்துக்களை தங்களுக்கு தாரை வார்த்து பெற்றனர். இது இந்த தேர்தல் பத்திரங்கள், எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஜனநாயகத்திற்கு எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, மொத்தத்தில் நீதிக்கு புறம்பாக அது செயல்படுவதால் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று மிக்க தீர்ப்பை அளித்துள்ளார்கள். இன்று முதல் அந்த தேர்தல் பத்திரங்கள், எலக்ட்ரல் பாண்ட்ஸ் செல்லுபடியாகாது. அது மட்டுமல்லாது 2018ஆம் ஆண்டு முதல் இன்று வரை அரசியல் கட்சிகள் பெற்ற அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெற்ற அந்த நிதியை அவர்கள் திரும்பி செலுத்த வேண்டும். எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எவ்வளவு நிதியை இந்த பத்திரங்கள் மூலமாக அளித்தார்கள் என்பதை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பெற வேண்டும். மார்ச் 13ஆம் தேதிக்குள் அதை இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் தெரியும் வண்ணம் அதை பிரசுரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரம்னா நீங்க யாரு எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்கிறது யாருக்கும் தெரியறது கிடையாது. இதுல நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள், செல்வந்தர்கள், குறிப்பா ஆளும் பாஜக கட்சிக்கு நிறைய பலாயிரக்கணக்கான கோடி நிதியை கொடுத்து அதன் மூலமா அவங்க சலுகைகள், லட்சக்கணக்கான கோடிகள் சலுகைகள் பெற்றிருக்கிறாங்க. தனியார் பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு சொத்துக்களை மிகவும் கம்மியான விலையில வாங்கிக்க பல குற்றச்சாட்டுகள் உண்டு. இந்த தேர்தல் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையாது. இதனால தேர்தல் காலங்களில் குறிப்பா ஆளுங்கட்சிக்கு சாதகமா பெருவாரியான நிதியை வாங்கி அது மூலமா தேர்தல் செலவு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அதாவது இது மொத்தத்துல ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு செயல், ஒரு திட்டம் சொல்லிட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது மோடி அரசுக்கு, பாரதிய ஜனதா அரசுக்கு, அவர்களுடைய ஜனநாயகத்திற்கு எதிரான அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு உச்சநீதிமன்றம் அளித்த ஒரு சம்மட்டி அடி என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நீங்க 2018 இருந்து 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 12,000 கோடி இந்த தேர்தல் பத்திரங்கள், எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா நீங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் பெற்றிருக்கிறாங்க. இந்த 12,000 கோடியில கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு மேல பாஜக வாங்கியிருக்கிறாங்க. மிச்சம் 6,500 கோடி கிட்டத்தட்ட பாஜக வாங்கியிருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 5,500 கோடியில மிச்சம் இருக்கிற 30க்கும் மேற்பட்ட கட்சிகள் வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ்க்கு வெறும் 1000 கோடி தான். அப்ப யோசிச்சு பாருங்க, 90 விழுக்காடு கிட்டத்தட்ட ஆளும் பாஜக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலம் நிதியை வாங்கும் போது எங்க தேர்தல் நியாயம் இருக்கும்? ஒருவரைபட்சமா ஒரு கட்சிக்கு ஒரு சாதாரணமான ஒரு தேர்தல் சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி விஷயம் அதே நேரத்தில் பல குற்றச்சாட்டுகள் உண்டு ஒன்றிய பாஜக அரசு மீது. என்னன்னா, கார்பரேட்டுகளுக்காக செயல்படும் இந்த அரசு, நீங்க சாதாரண ஜனங்க, விவசாயிகளுக்கு, ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு எந்த விதத்திலும் நியாயமே நடக்காம கார்பரேட்டுகளுக்கு அவங்களுக்கு சாதாரண இந்த அரசு செயல்படும் சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. நீங்க விவசாயிகள் கடனை ரத்து பண்ணல, ஆனா கார்பரேட்டுகளுக்கு பல லட்சக்கணக்கான கோடி கடனை ரத்து பண்ணிருக்காங்க இந்த அரசு, பாஜக அரசு. அப்ப இதெல்லாம் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமா தானா, இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலியமா அந்த நிதி பெற்றவங்களே நடந்துகிட்டாங்க ஒரு சர்ச்சை இருந்தது. இன்றைக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, எங்கள் தலைவர் வைகோவின் சார்பாக அதை நாங்கள் வரவேற்கிறோம். அது ஒரே ஒரு விஷயம், கடந்த ஆண்டு
2022-23 அந்த நிதியாண்டுல கிட்டத்தட்ட மொத்தமா வந்து இந்தியா முழுவதும் 2300 லட்சம் கோடி வந்து நிதிகளை வந்து அரசியல் கட்சியை பெற்றிருக்கிறாங்க. அந்த 2300 நினைக்கிறேன், 2500 கோடி நினைக்கிறேன். அதுல வந்து கிட்டத்தட்ட 2200 கோடி வந்து பாஜக வாங்கியிருக்கிறாங்க. அதுல 1100 கோடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலம் வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு மொத்தமாவே 100 லட்சம் கோடி தான் வாங்கியிருக்காங்க 2022-23 சமீபத்துல நடந்தது. நீங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து பாஜக மாத்திரம் கிடையாது, எல்லா இயக்கங்களுக்கும். இதுவரை ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க, மத்தியில் ஆளுற கட்சிகள் இயக்கங்கள், மாநிலத்தில் ஆளுகிற இயக்கங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு சார்பா ஒரு ஒன் சைடுல போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது மூலமா வந்து சில தவறுகள் நடக்குன்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால பாஜக மாத்திரம் கிடையாது, மொத்தத்தில் இந்திய ஜனநாயகத்திற்கு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். இல்ல அது வாய்ப்பு கிடையாது. அது எதுக்கு? நாங்க பாஜக எதிர்க்கிறதுக்காண்டிதான் நாங்க இந்த திமுக கூட்டணியில் 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சேர்ந்தோம். நாங்க இன்னைக்கும் அதுல ஒருமித்த ஒரு கருத்தோட நாங்க மாத்திரம் கிடையாது, பொது உடைமை இயக்கம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் எல்லா இயக்கங்களும் ஒருமித்த கருத்து. என்ன கருத்துனா, இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யார் வரக்கூடாது, பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, மறுபடியும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு இதுல மதவாத சக்திகளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல நாங்க இருக்கிறோம். அதெல்லாம் நீங்க சொல்றதுல வாய்ப்பே கிடையாது. அதிமுகங்கிறது இது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதிமுக வந்து பாஜக கூட இல்லையே, இப்போ அப்ப அவங்களோட கூட்டணி போகலாமே, அவங்களே பாஜக எதிர்க்கிறாங்கன்னு. அதை முதல்ல வந்து மக்கள் நம்பணும். இப்ப சமீபத்தில் வரைக்கும் அவங்க அந்த கூட்டணியில் இருந்தாங்க. அடுத்த வர காலகட்டங்கள்ல அதிமுக நடவடிக்கைகள் அவங்க தொடர்ந்து இது மாதிரி பாஜக எதிர்க்கிறாங்க, அதை வரவேற்கிறோம். ஆனா இந்த பாஜக எதிர்க்கிறது வந்து அடுத்த வர காலகட்டங்கள்ல அவங்க அதை நிரூபிக்கணும், அது ஜனங்கள் நம்பணும், நாங்களே நம்பணும். இது வந்து தேர்தலுக்காகவோ சில சீட்டுகளுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி கிடையாது. மதிமுக திமுக கூட்டணி திராவிட இயக்கங்களை வலுப்பெற செய்வதற்கும் மதவாத சக்திகளை வேரடி மண்ணோடு தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்துக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி தான் திமுக மதிமுக கூட்டணி. இதுல நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு சீட்டை வந்து ஜாஸ்தியா கம்மியா கொடுப்பாங்க, ஜாஸ்தியா கொடுத்தா நாங்க இதெல்லாம் மாற்றம் வரணும், அது வாய்ப்பு கிடையாது. கேட்கல. நீங்க சகோதரர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் வங்கி கணக்கு மாத்திரம் கிடையாது, யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்றார்களோ அவர்களுக்கு இன்கம் டாக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ போன்ற ஒன்றிய ஸ்தாபனங்கள் மூலம் ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது. அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான சில வழக்குகள் அவங்களை ஜோடிச்சு அவங்களை வந்து கைது செய்யறது, அவங்க வழக்குகள் போடுறது, அவங்களுடைய வங்கி கணக்கு முடக்கிறதுங்கிறது இது கிட்டத்தட்ட 9 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனா இதெல்லாம் மீறி இந்த 2024 தேர்தலில் வந்து இது ஒரு இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் நாங்க நினைக்கிறோம். அதை இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு இல்லையா, இதுதான் இது ஒரு சம்மட்டி அடி. இது போல வர காலங்கள்ல இனியும் 2-3 மாசம் இருக்கு. இதுல வந்து கண்டிப்பா இந்தியா முழுவதும் இந்த பாஜக மதவாத பாஜக எதிரான ஒரு சூழ்நிலை உருவாங்குற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம். நீங்க அதிக வாய்ப்புன்னு சொல்லும்போது நீங்க தெக்க போனீங்க வச்சுக்கோங்க, அங்க சில தொகுதியில் சொல்றாங்க. இப்ப நீங்க கொங்கு மண்டலத்துக்கு வரும்போது இங்க சில தொகுதியில் சொல்றாங்க. சென்னை மண்டலத்துக்கு போனீங்கன்னா அங்க இங்க எங்களுக்கு எல்லா இடங்களும் இயக்கத்தோழர்கள் நிர்வாகிகள் அங்கங்க அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனா கூட்டணி எங்க தலைமையும் சரி, கூட்டணி தலைமை திமுக, குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதாவது நாங்க சென்ற முறை பொறுத்த வரைக்கும் மதிமுக ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா 2 சீட் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த முறை கூடுதலாக ஒரு லோக்சபா நாங்க கேட்டிருக்கிறோம். தம்பி வந்து ரொம்ப ஆர்வப்படுறாரு.
நீங்க என்ன நினைச்சாலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க எக்காரணத்துக்கிட்டோம் நாங்க வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில இருந்து நாங்க வெளியே வர மாட்டோம். திமுக கூட்டணியில தான் இருப்போம். நாங்க சீட்டு கொடுக்குறாங்க இல்லையோ நாங்க இந்த எலெக்ஷன் திமுகவோட தான். தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது எங்களுடைய இயக்க தலைமை மூத்த நிர்வாகிகளோடு சேர்ந்து அவங்க முடிவு பண்ணி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. நான் இந்த நேரத்துல என்னுடைய முதன்மை செயலரால் நான் அதை வெளியிட முடியாது. அதை இப்பதான் எண்ணிக்கை கொடுத்திருக்கோம். எண்ணிக்கை இத்தனை சீட்டுன்னு சொல்லி அவங்க சொல்லும் போது அந்த எண்ணிக்கையை பொறுத்து அப்ப இந்த சீட்டுகள் கொடுக்குன்னு சொல்லி அவங்க சொல்ல முடியல. இப்ப நம்ம சொல்ல முடியாது. சரி, அவர் என்ன சொல்றாரு, நாட்டோட பாதுகாப்புக்கு மோடி அரசு மீண்டும் தேவை நாட்டின் பாதுகாப்புக்கு மோடி அரசு தேவைன்னு சொல்லியிருக்கிறார் நம்ம சகோதரர் அண்ணாமலை. இப்போ இந்த 9 வருஷத்துல 2014 இருந்து 2024 வரைக்கும் இந்த 9 வருஷத்துல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்றுவதற்கு முன்பு தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னாரு? விவசாயிகளுடைய வருமானத்தை நான் இரட்டிப்பு செய்வேன்னு சொன்னாரு. ஆனா அது செய்யறது மட்டும் இல்லாம புதிய வேளாண் சட்டங்கள், விவசாயத்துக்கு உண்டான புதிய சட்டங்கள் 3 சட்டங்களை கொண்டு வந்தாரு. அதுக்கு பலத்த எதிர்ப்பு. அந்த போராட்டத்துல முதல் போராட்டத்துல நிறைய பேர் இறந்தாங்க, நிறைய பேர் வழக்குகள் பதிவு செஞ்சது. இப்போ மறுபடியும் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் இன்னைக்கு அங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த விவசாய நியாயமான கோரிக்கைகள் அவங்க என்ன சொல்றாங்க? மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்சம் எங்களுடைய விவசாய பொருட்களுக்கு எங்களுக்கு விலைகள் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. நியாயமான அதே மாதிரி சென்ற முறை அந்த போராட்டம் இருந்தது பாத்தீங்கன்னா, விவசாய போராட்டம் இருந்தது. அதை வாபஸ் வர வாங்கணும்னு சொல்லும் போது உங்க மேல போட்ட வழக்குகள் எல்லாம் எடுத்துருன்னு சொன்னாங்க. இந்த குறைஞ்சபட்சம் 2-3 கோரிக்கைகள் அவங்க நிறைவேற்றலங்கிறதுக்காண்டிதான் இன்னைக்கு இந்த விவசாயிகள் காத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமா காத்திருந்தாங்க. அப்ப மறுபடியும் வந்து அந்த விவசாயிகளோட நியாயமான ஒரு அமைதியான முறையில் அவங்க டெல்லியை நோக்கி பயணம் சொல்லி போனாங்க. ஆனா பேரிகேட்ஸ் போட்டு செஞ்சு அவங்க அங்க ஹரியானா நீதிமன்றமே கண்டிச்சிருக்காங்க. விவசாயிகள் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க, ஒரு காந்தியவாதி முறையில அவங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்க போறாங்க. ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி சாலைகளை மறிச்சு செஞ்சு ஏதோ தீவிரவாதிகளை தடுக்கிற மாதிரி நீங்க பண்ணும்போது இது ஒரு மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ட்ரோனை வச்சு பறக்கிற ட்ரோனை வச்சு கண்ணீர் போய் குண்டு இது வந்து தீவிரவாதிகள் மேலதான் போடுவீங்க, பாகிஸ்தான் மேல போடுவீங்க. நமக்கு எதிரான நாடு பாகிஸ்தான் மேல போடுவாங்க. இது நமக்கு யாரு விவசாயிகள் இல்லவே சோறு கிடையாது. அவங்க மேல இன்னைக்கு அந்த கண்ணீர் போய் குண்டை வீசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளோட விவசாயிகள் எதுக்கு இந்த இடம் பயப்பட எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்க. இன்னைக்கு அந்த ட்ரோனை கீழே இருக்கிற மாதிரி காத்தாடி மூலியமா இன்னைக்கு அந்த ட்ரோனை கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது விவசாயிகளை நீங்க அச்சுறுத்த முடியாது. இது அதான் நான் சொல்றேன். நீங்க அண்ணாமலை சொல்றாரு இல்லையா, நாட்டின் பாதுகாப்பு சொந்த விவசாயிக்கு நம்ம விவசாயம் சாப்பாடு கிடையாது. அந்த விவசாய குண்டு வச்சு இன்னைக்கு கொண்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பாஜக அரசு. இவங்களுக்கு எதுக்கு? இவங்க நாட்டுடைய பாதுகாப்பு. இன்னைக்கு ராமர் கோயில் பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ராமர் கோயில் பிரச்சனைனால பல்லாயிரக்கணக்கான இந்துக்களும் இருந்திருக்கிறாங்க. இஸ்லாமியர் மாத்திரம் கிடையாது, இந்துக்களும் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மத அரசியல் வச்சு இன்னைக்கு அவங்களுடைய வாக்கு வங்கியை நிரப்பி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்க வந்து உண்மையில அவங்க ராமர் மேல எந்த பற்றும் கிடையாது, ராமர் மேல பற்று கிடையாது. அவங்க 2014 சொல்ற இப்போ இல்ல 2014 2 முறை நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. போன முறை என்ன சொன்னாங்க? எங்களுக்கு 5 வருஷம் பத்தாது, இன்னொரு டைம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு முழுமையா நாங்க முழுமையா முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு செத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வேலையில்லாத திண்டாட்டம் அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அது இல்லாம பெட்ரோல் டீசல் விலை அதையும் பாருங்க. நீங்க அவங்க ஆட்சிக்கு வரும்போது லிட்டர் 72, டீசல் 55 இருந்தது. இன்னைக்கு 102 ரூபா, 94 ரூபா. இன்னைக்கு டீசல் அதே சர்வதேச சந்தையில இன்னைக்கு ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. பீப்பா வந்து அப்ப $100 இருந்தது, இன்னைக்கு வந்து $60 தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. வாங்குற அந்த சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலையா நீங்க பாதியா குறைஞ்சிருச்சு. ஆனா இரட்டிப்பா இருக்கு இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்திர இந்தியாவுல எல்லா பொருளோட விலையும் கூடிருச்சு. இன்னைக்கு நம்மளோட எதிர்கட்சிகள் சொல்றாங்க தமிழ்நாட்டுல எல்லா பொருட்களோட விலை கூடிருச்சு, பால் மருந்து எல்லாம். அதுக்கு கூட காரணம் யாரு? ஒன்றிய தவிர இங்கிறது கிடையாது. திராவிட இயக்கங்கள் மேல கொலை சொல்றாங்க. இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், அவங்களுடைய இந்த திராவிட இயக்க கொள்கைகளாலதான், இருமொழி கொள்கை, இந்த மாதிரி பல இதனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு படிப்பறிவு, கல்வி அறிவு, வேலை வாய்ப்பு இன்னைக்கு நம்ம பசங்க உலகம் முழுவதும் இன்னைக்கு பல்வேறு துறையில இன்னைக்கு கூட வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த வடமாநிலங்கள் இங்க படைக்கிறதுக்கு நீங்க வர்றாங்க. நம்ம வந்து இன்னைக்கு அவங்க சொல்ற மாதிரி பாஜக சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க
இவ்வளவு நாங்க சிறப்பா செயல்பட்டு செஞ்சோம், திராவிட இயக்கங்கள்னால இன்னைக்கு எல்லாமே அழிஞ்சு போச்சு, தமிழ்நாடு பாழாய் போச்சுன்னு சொல்லி சொல்றாங்க பாஜக. அப்படி ஏன் நம்ம அங்கிருந்து இங்க பிழைப்பு தேடி வர்றாங்க கேட்கிறேன் நான். அது அதாவது இயக்க தலைமை முடிவு எடுக்கணும், கூட்டணி தலைமை நம்ம முதலமைச்சர் அவங்க எல்லாரும் முடிவு எடுத்து அவங்க விருப்பம் தெரிவிச்சாதான் எனக்கு அப்படி ஒரு அது சொல்ல முடியும். அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா திராவிட கட்சி தீவிரவாதிகள் ஆதரவாக இருக்கு. அதாவது இன்னைக்கு தீவிரவாதம் சொல்றாரு இல்லையா, நான் ஒன்னே சொல்றேன் பத்திரிகையாளர்களுக்கு, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிதி நிறுவன மோசடிகள், கோயில் சொத்தை அபகரிக்கிறது மிகப்பெரிய முக்கியமான குற்றவாளிகள் எல்லாரும் இன்னைக்கு போய் சேர்ற கட்சி ஐக்கியமான கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான். நாட்டை இவங்கிட்ட ஒரு பாதுகாக்கணும். இன்னைக்கு தீவிரவாதம் சொல்றாங்க, இன்னைக்கு மதக்கலவரம் இன்னைக்கு மணிப்பூர்ல அவ்வளவு பிரச்சனை நடந்தது, அது காரணம் யாரு? பாஜக ஒன்றிய அரசே சொல்லுவேன் நானு. இதுவரைக்கும் நம்மளுடைய பிரதமர் ஒரு முறை அங்க போயிருக்கிறாரா? இன்னைக்கு டெய்லி அங்க செத்துட்டு இருக்க, குறைஞ்சபட்சம் டெய்லி ஒரு 4 பேர் 5 பேர் இன்னைக்கு செத்துட்டு இருக்க மணிப்பூர்ல. அவ்வளவு கிட்டத்தட்ட 1000 பேர் செத்தாங்க. அங்க இருக்கிற கோயில்கள், இந்து கோயில்கள், சர்ச்சு எல்லாத்தையும் தரமட்டமாக்கினாங்க. அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு, முதலமைச்சருக்கு, நாடாளுமன்றம் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு இவங்க இது ஒரு பதட்டமான சூழ்நிலை, மத சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு மணிப்பூர்லயும் சரி, இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் இந்த மத ரீதியான பிரச்சனை வந்ததுனால் நாடே இன்னைக்கு பல பிரச்சனைகள். தீவிரவாதத்தோட இது மோசமான தீவிரவாதம் இந்து மத தீவிரவாதத்தை சொல்லுவேன் நான்.